கரும்பு ஜூஸ் மிஷினுக்குள்ள அப்படி விரல விடும்போது அப்படியே உடம்புலாம் அப்படியே சிலிக்கும். அப்படி ஒரு யதார்த்தமான படம் அது. படத்தோட இயக்குனர் சேதுமான் தமிழ் அப்படின்னு போட்டுருச்சு. அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். படம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். எனக்கு இந்த படம் பார்த்தோன்னா எனக்கு இன்னமும் பூஸ்டப்பாக இருக்குது. ஏன்னா நான் எப்படி இருந்தாலும் ஒரு கட்சி ஆரம்பிக்க போகிறேன். அது உங்களுக்கு எல்லாருமே அறிவிப்பு கொடுத்துருந்தேன். சிஎஸ்கே கட்சி வருவது உறுதி. அதுவும் இந்த படம் பார்த்தவொடனே கண்டிப்பாக ஒரு கட்சிக்கு தொண்டன் முக்கியம். தொண்டன் இல்லைன்னா அந்த கட்சி இல்லை. அதனால் கண்டிப்பாக என்னுடைய சிஎஸ்கே கட்சி வருவது உறுதி. கூல் சுரேஷ் கட்சி வருவது உறுதி. விரைவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நம்ம எலெக்ஷன் படத்தை பாருங்கள். வெந்து தணிந்தது காடு. எலெக்ஷனுக்கு வணக்கத்தை போடு. நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்தது எங்களுக்கு. எலெக்ஷன் பற்றி எல்லாம் சொல்கிறாங்க. மக்கள் எப்படி இருக்கணும், காசு வாங்கக்கூடாது, வாங்கணும் அப்படிங்கிறது எல்லாமே இதுவாக இருக்குது. விழிப்புணர்வு இருந்துச்சு. அதில் மக்கள் புரிஞ்சுக்கணும். பார்க்கலாம். எல்லாருமே பார்க்கலாம். எலெக்ஷன் அரசியல் பணம் இருக்கவங்க தான் அரசியலுக்கு வரணுன்றது கிடையாது. இல்லாதவங்க கூட யார் வேணா விருப்பப்படுறவங்க அரசியலுக்கு வரலாம். அது எல்லாமே அரசியல் வேற ஃபேமிலி வேறன்றது மாதிரி சொல்லியிருக்காங்க. விஜயகுமார் எப்படி ரொம்ப நல்லா ஹீரோ நல்லா பண்ணியிருக்காங்க. ஹீரோயின் நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்க அப்பாவை நடிச்சிருக்கவங்க ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இல்லை இல்லை புரியல. ஃபைட் சீன்ஸ் கிளைமேக்ஸில் ரொம்ப நல்லா இருக்கு. கிளைமேக்ஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருக்கு. சாங்ஸ் ஃபர்ஸ்ட் 2 சாங்ஸ் மெலோடி சாங்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. படம் செம்மையாக இருந்தது. ஹீரோயின் ஹீரோ நல்லா ஆக்டிங் பண்ணிட்டாங்க. செம்மையா பிடிச்சது மியூசிக். ஹீரோ செம்மையா செம்மையா ஃபைட் நல்லா முடிஞ்சா பார்க்கலாம். ஃப்ரீ டைம்ல பார்க்கலாம். படம் அருமை, சூப்பர் சார். இது படம் மாதிரி இல்லை சார், ஒரு கூட நடந்த கதை மாதிரி தான். ஆக்டிங்னா தெரியல. அவங்க திறமைகளை ஃபுல்லாக கொட்டிட்டாங்க. ஹீரோ ஹீரோயின் கூட இருந்த சைடு ஆக்டர்ஸ் எல்லாமே பக்காவாக பண்ணிட்டாங்க. அதாவது இயல்பான நடிப்பு. நம்ம பார்க்கும் போது எப்படி இருக்குன்னா நம்ம கூடவே ஒரு விஷயம் நடந்தா எப்படி இருக்கு அந்த மாதிரி இருக்கு. சூப்பர் மியூசிக். படத்தோட கருத்தே கிடையாது சார். அது இயல்பு. என்னன்னாக்கா அரசியலுக்கு வரவனுக்கு உண்டான லெசன் தான். பாடம் கருத்து சொல்லலை, பாடமே சொல்லிட்டாங்க. எதிர்கால சந்ததிகள் அரசியலில் வந்தால் பெரிய ஆளாயிடலாம், அரசியலில் வந்தால் தலைவர் ஆடலாம், அந்த மாதிரிலாம் சொல்லாது. என்ன நாட்டுக்கு நம்ம செய்யணும் இல்லை சார், வாய்ப்பே இல்லை. உண்மையிலே சொல்கிறேன், செம்ம ஹிட் ஆகும் இளைஞர் மத்தியில். புரியல. இப்ப இருக்கிற அரசியல் இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த படம் வந்திருந்தால் ஒரு சேஞ்சஸ் கொடுத்துருக்கோம் கண்டிப்பா. ஏன்னா ஒவ்வொருத்தனையும் குத்துது. போஸ்ட் ஒட்டுறவனுக்கு, கொடி பிடிக்கிறவனுக்கு இதெல்லாம் உரைக்கும். ஏன்னா நம்ம அரசியல், நம்ம தலைவர்ன்றவனுக்கு, ஏன்னா 40 வருஷம் அரசியல் வாழ்க்கையில் இருந்தவரோட நிலைமை என்ன, அது போல அரசியல் புதுசாக நுழையிறவனுக்கு நிலைமை என்ன, எவ்வளோ இழப்பு, எல்லாத்தையும் காட்டுறாங்க. இல்லைப்பா, மறுபடியும் பார்க்க தோணுது சார். இன்னும் கூட பார்க்கலாம், குடும்பத்தோட பார்க்கலாம். அந்த கதைகள்ல இது டிஃப்ரெண்ட். மகுடம் அவ்வளவுதான். ஏன்னா பக்காவா இருக்கு. டிஃப்ரெண்டே கிடையாது சார். அவங்கெல்லாம் என்ன சொல்றது, மார்க்கெட்டிங்காக பண்ணிருக்கலாம். பட் இதை இயல்பை காட்டிட்டார். இதை சென்சார் எப்படி அலோவ் பண்ணாங்கன்னு தெரியல. ஏன்னாங்க இந்த மாதிரி கருத்தெல்லாம் சொல்லும் போது மக்களுக்கு விழிப்புணர்வு அதிகமாக வந்துடும்ல. பட் இதை சென்சார் கொடுத்துருக்காங்கன்னா உண்மையிலே பெரிய விஷயம். யாரையும் புண்படுத்தல. ஒவ்வொரு மனுஷனும் அவனுக்கே குத்தம். இந்த இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மூவி தான் சார் இது. ஏன்னா எலெக்ஷன் டைமில் ரிசல்ட் வரப்போகுது. இந்த எலெக்ஷன் இல்லைனாலும் அடுத்த எலெக்ஷனுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் யூத்துக்கு. லிங்க் இருக்கிற மாதிரி தெரியல. ஆனால் பெரிய ஆளுங்க எப்படி இருப்பாங்க, எப்படிலாம் மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது இதில் நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆமாம் சார், அப்படி தான் இருக்குது. ஆனால் அவங்க என்ன சொல்கிறது, அவங்க காசு இருந்தால் என்ன வேணாலும் இது பண்ணலாம், யாரை வேணாலும் வாங்கலான்ற மாதிரி தான் இருக்குது. ஆனால் இப்போ பார்த்தா அப்படி தான் இருக்குது எல்லாமே. ஆனால் இது யூத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எப்படி நம்ம லீடர்ஸை செலக்ட் பண்ணணுன்றது நம்ம கையில் தான் இருக்குது. இந்த எலெக்ஷன் மூவி ஒரு
என்னது சப்போர்ட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எல்லாரோட ஆக்டிங்கும் சூப்பராக இருக்குது சார். பாட்டு நல்லா இருக்குது, ஸ்டண்ட் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. இதில் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே நல்லா இருக்கும்.